டீக்ளட்டரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பழைய பொருட்களெல்லாம் சேர்த்து அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு டோர் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்த டோர் வந்து நிறைய நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது உடஞ்சி போயிடுச்சு. இந்த பொருள் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 4500க்கு தான் இந்த டேபிளே வாங்கினோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கிளாஸ் போடுறதுக்கு தே ஆர் சார்ஜிங் 6500 ருபீஸ். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா 6500 கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு வேறு ஏதாவது பேஸ்கெட் மாதிரி அழகாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் ஒரு பேஸ்கெட்டோட காஸ்ட்டே 1300க்கு மேலே ஆகுது, நல்ல ஒரு குவாலிட்டியாக வைக்கணும் அப்படின்னா. அப்போ நான் எத்தனை பேஸ்கெட் வைக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ வச்சு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சிச்சு. இதோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக நான் செலவு பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. ஸோ என்கிட்ட என்ன அவைலபிளாக அந்த டைமில் இருக்குது, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு அந்த இடத்த வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து நான் செக்ரிகேட் பண்ணி கிளட்டர்லாம் ஹைட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இதோடைய நோக்கம். நம்ம வந்து இதை வந்து நம்ம கிளட்டரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிளும் அப்படி தான். நம்ம வந்து ஹேர் ட்ரையர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக ஹேங் பண்ணணுன்னா ட்ரையரோட ஹோல்டிங் காஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதோட ஹேங்கர்லாம் அது எதுக்கு நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக செலவு பண்ணணும்? நம்ம இருக்கிறது வாடகை வீடு. ஸோ சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டமை சுற்றியே ஏதாவது ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக்கை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் அபவுட் அக்யூமுலேட்டிங் கிளட்டரை நம்ம சேர்க்குறது இல்லை. நம்ம கிளட்டரை ஹைட் பண்ணுறதுக்கு இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற பொருளை யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். தேங்க்யூ ஸோ மச்.